இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். போப் ராஜ்யம் 538 1798 வரை தன்னுடைய ஆட்சி காலத்தை 1260 ஆண்டுகள் என்பதை தீர்க்க தரிசனத்தின் வழியாக நாம் படிக்கும் பொழுது தானியேல் புத்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் 7 இடங்களில் இந்த ஒரே தீர்க்க தரிசனத்தை நாம் படிக்க தேவன் அதை முத்திரித்து வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் இந்த 1260 வருட தீர்க்க தரிசனம் 7 இடங்களின் ஒரு பரிபூரணத்தை, ஒரு முழுமையான சபைக்கு அடுத்த இந்த தீர்க்கத்தை தேவன் வைத்திருக்கின்றார். ஆக இதை குறித்து நாம் ஏற்கனவே 6 இடங்களில் இந்த வசனங்களை வாசித்தோம். 7வது இடமாக வெளிப்படுத்தல் 13:5 பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதம் என்பது ஏற்கனவே நான் பார்த்தபடி 42 மாதம் 830 நாட்களை நாம் பெருக்கும் பொழுது 1260 நாட்கள், அதாவது 1260 வருடங்களை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த போப் அதிகாரம் 1260 வருடங்கள் அதனுடைய கொடூரமான நிலைப்பாட்டை தீர்க்க தரிசனம் 7 இடங்களிலே நமக்கு குறிப்பிட்டு காட்டுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. உபத்திரவத்தில் உண்மையாயிருந்த உண்மை கிறிஸ்துவர்கள் ரோமர்கள்தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவின் சீஷர்களையும் உபத்திரவப்படுத்தும் இவர்கள் செய்த இந்த உபத்திரவத்தை நாம் சரித்திரத்தில் காண முடிகிறது. இதை வேதாகமத்தில் சுவிசேஷம் மற்றும் அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்தில் நாம் பார்க்கலாம். ஆனால் சில காலத்திற்கு பின் ஒரு ரோம அரசர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். அவர் பெயர் கான்ஸ்டன்டைன். இதனுடைய விளைவாக உருவானதுதான் ரோம கத்தோலிக்க திருச்சபை. என்னதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று இவர்கள் சொன்னாலும் ரோமனுடைய அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் பல இந்த திருச்சபையில் இருந்தது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து முன்பே மத்திய 24ஆம் அதிகாரத்தில் நம்மை எச்சரித்திருக்கிறார். தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு படிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நாங்கள் வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.